பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாருங்க மக்களவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் நீங்கள் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் பவுல் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். கர்த்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியாக காண்போம். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 9. சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, சர்வமானவரை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில், அதாவது வார்த்தையானவரிடத்தில் அதிகாலையில் தனித்திருந்து கற்று தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணரச் செய்வார். மகிமைக்குரிய பரத்து கடத்த தேவ ரகசியமான மகிமையின் பிதாவை குறித்து இன்னார் என்று கர்த்தரிடத்தில் கற்று உணர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்துமாவும் நித்திய ஜீவனுடையவர்களாக மகிமைக்கு திரும்புவதை குறித்து இப்பொழுது வெளியரங்கமாக உங்களுக்கு உணர்த்துகின்றார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, சர்வ வல்லவருக்கு செவி கொடுங்கள். அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற கடவுது. நன்றாக கவனியுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மகிமையின் பிதா உன்னதத்திலிருந்து கர்த்தர் என்ற தன்னுடைய நாமத்தை குறித்து அறிவிக்கின்ற பொழுது, என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று அவருடைய கர்த்தர் என்ற நாமத்தை நித்திய நித்தியமாக சர்வத்திலும் நிலைநிறுத்தி இருக்கின்றார். பின்பு தீர்க்கதரிசியாகிய தானியேலினால் பிதாவின் காணக்கூடிய வருகையையும் அதன் நோக்கத்தையும் அந்த வேளையில் அவருடைய நாமத்தையும் குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 24-26 வசனங்களில் முன்னறிவித்திருக்கின்றான். அங்கே மகிமையின் பிதாவின் நாமமாகிய கர்த்தருடைய நாமம் மேசியா என்று எழுதி உணர்த்தப்பட்டிருக்கின்றது. மேலும் அதிகமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு விவரித்து அறிவிக்கின்றேன். மகிமையின் பரிசுத்த ஆவியானவராக கிறிஸ்து லூக்காவை கொண்டு உங்களுக்கு உணர்த்துகின்றதை நன்றாய் உணருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆதி என்ற காலம் அல்லது நாள் உண்டாகிறதற்கு முன்பாகவே இருக்கின்ற மகிமையின் பிதாவே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தி அறிவிக்கின்றான். பின்பு அந்திரேயா தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொன்னான். மேசியா என்பதற்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்று அர்த்தமாம். இங்கே யோவான் 1:41 அறிவிக்கப்பட்டது பேதுருவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான் என்பதை உணர்ந்து கொண்டீர்களா? நன்றாக கவனியுங்கள். நானே அந்த மேசியா என்கிற மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வசனங்களிலே அன்று சமாரிய ஸ்திரீக்கும் இன்றும்
இனி என்றென்றைக்கும் சமாரிய ஸ்திரியை போலிருக்கும் சகலருக்கும் உறுதிப்படுத்துகின்றார். அன்று அவள் விசுவாசித்து கர்த்தருக்கு சாட்சி கொடுத்தாள். நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? மேலும் வானத்துக்குரிய சரீரத்தில் கர்த்தரோடு நித்திய வாசமாயிருக்கும் தூதர்கள் கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை நீங்களும் கேட்கும்படியாக அழைக்கின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அறிவித்தான். மத்தேயு 28:5 முதல் 7 வசனங்களில் எழுதப்பட்டபடியே இன்று பூமிக்குரிய சரீரத்தில் வாசமாய் இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட இப்பொழுதே நித்தியமாக வாழ அவரால் மறுரூபமாக்கப்பட்டிருக்கபடியால், அதாவது இந்த சரீரத்தோட அவரால் ஏனோக்கை போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியால் அவருடைய அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தலனுமாகிய சிலோவாம் பவுலாகிய நானும் அப்படியே உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது அவருடைய சமூகத்தை கண்டடைவீர்கள். மேலும் மரித்தோரிடத்திலிருந்து அவரை தேடி அழுது கொண்டிருந்த தன் மகளை நோக்கி, ரபூனி என்று என்னை தொடுகின்றாய் மகளே, அப்படி என்னை தொடாதே. நான் இன்னும் உன் இருதயத்தில் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ அப்போஸ்தலராகிய என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் மகிமையாகிய பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டிய என்னுடைய கர்த்தர் என்ற மகிமையின் இடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி அனுப்பினார். சுவிசேஷமாக மறுரூபமாக்கப்பட்ட அவளோ அவர்களிடத்தில் ஒரே வார்த்தையில் தான் மகிமையின் பிதாவாகிய கர்த்தரை கண்டதாக அறிவித்தாள். பின்பு அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். அவர்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய பார்வையில் அவருடைய சகோதரர்களும் தேவனுடைய குமாரத்தின் பார்வையில் சீஷர்களுமாய் இருந்தவர்களுக்கு யோவான் 20:15 முதல் 18 அறிவிக்கப்பட்டது, இன்று உங்களுக்கும் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். மகிமையின் கர்த்தரால் அனுப்பப்பட்ட அவருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களிடத்தில் என் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அவரிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு அனுப்பின மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை சர்வ சிருஷ்டியிலும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, இது முதல் நீங்கள் கண்டும் கேட்டும் தொட்டும் நோக்கி பார்த்தும் உணர்ந்தும் இருக்கிற பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையுள்ள காலத்துக்கு முந்தின இருக்கின்றவராகவே இருக்கின்ற வார்த்தையாகிய மகிமையின் கிறிஸ்து இயேசு சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய மேசியா என்று முன்னறிவிக்கப்பட்ட மகிமையின் பிதாவின் நாமம் என்பதை உணர முடியாவிட்டால் கர்த்தருடைய ஆவியை உடைய அப்போஸ்தலனாக உங்களை எச்சரிக்கின்றேன். அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். மனம் திரும்புங்கள், கர்த்தராகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்கு சமீபித்திருக்கின்றது. ஆமென். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேச குமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம்
விருதாவாய் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால், புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நேரடியாக நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதல்ல. ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.